அடிப்படையில் தான் பெண்களை தேர்வு செய்யக்கூடிய விதத்திலேயும் அழகான பெண்ணை தேர்வு செய், ஒழுக்கம் இருக்கிறதா, மார்க்கப்பற்று இருக்கிறதா என்பதை பார். பணக்கார பெண்ணை தேர்வு செய்து கொள், அவளிடத்திலும் மார்க்கம் இருக்கிறதா என்பதை பார். பெரிய குடும்பத்தில் உள்ள பெண்களை தேர்வு செய்து கொள், அவளிடத்திலும் மார்க்கம் இருக்கிறதா என்பதை பார். அதுக்காக வேண்டி எல்லாரும் பாவப்பட்ட பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது இல்லை. பாவப்பட்ட பெண்ணிடத்திலேயும் மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அது வீண். வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்துக்கும். முஷ்ரிகான பெண்கள் அவர்களுடைய அழகின் காரணமாக உங்களை வசீகரித்து இழுத்துக் கொண்டு ஆச்சரியப்படுத்தத்தக்க விதத்திலே அழகாக இருந்தாலும் அவளை விட வல அமத்தும் முஃமினா, அடிமையான ஒரு பெண் அவள் மூமினாக இருந்தால் அவளை தேர்வு செய்து கொள், உன்னுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. உலாயிக யதுஊன இலன்னார். அல்லாஹ் அடுத்து சொல்றான், இவர்கள் எல்லாம் உங்களை நரகத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி அழகுக்கு பின்னால போனனா, பொருளாதாரத்துக்கு பின்னால போனனா, குடும்ப பாரம்பரியத்தை பார்த்து போனனா என்ன ஆயிரும்? உலக வாழ்க்கையும் நாசமாயிரும், நரகமாயிரும். மறுமையிலும் அவர்கள் நரகத்தை நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொன்னா, வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினூ. நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு பெண்களை பத்தி சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொன்னா, நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். இந்த சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்றான். ஆண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின், முஷ்ரிகான பெண்களை அவர்களை ஈமான் கொள்ளுகின்ற வரையிலும் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறான். வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, முஷ்ரிகான ஆண்களை அவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரையிலும் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள்ங்கிறான். இப்ப பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான் இருக்கு? தந்தைக்கு இல்ல சகோதரனுக்கு, யார் வலியோ பொறுப்புதாரியோ கார்டியனோ அவர்களுக்கு தான் இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு நிறைய பெண்களுடைய திருமணத்தை கார்டியன்ஸ் நிர்ணயிக்கிறது இல்லை. அப்படிதானா இல்லையா? அந்த பெண்கள் கூட இன்னைக்கு நம்ம சமூகத்து பெண்கள் கூட இந்த வசனத்தை நம்முடைய வீட்டு பெண்களுக்கு ஓதி காட்ட வேண்டும், விளக்கி கொடுக்க வேண்டும். வாழ்க்கைனா என்னங்கிறத புரிய வைக்கணும். இன்னைக்கு நிறைய மீடியாக்களில், சோசியல் வலைத்தளங்களில் கூட, சமூக வலைத்தளங்களில் கூட நம்முடைய பெண்களுடைய தேட்டமும் கமெண்ட்ஸும் அவர்களுடைய ஸ்டேட்டஸும் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, நல்ல ஒரு தொழுகையாளி, நல்ல ஒரு இபாதத்தானவன், நல்ல ஒழுக்கம் உள்ளவன் தனக்கு கணவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தேட்டம் ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கணும், சினிமா நடிகர்கள் மாதிரி இருக்கணும். அது சன் டிவி, விஜய் டிவி போன்ற ஊடகங்களிலே வந்து பகிரங்கமாகவே வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி அவ சொல்லும்போது, ஆங்கர்கிட்ட சொல்லும்போது, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன், அவங்க உம்மாவும் குடும்பத்தார்களும் உட்கார்ந்து அதுக்கு ரொம்ப ஏதோ பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டது மாதிரி, தன்னுடைய மகா ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டது மாதிரி கைகொட்டு சிரிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. சோசியல் மீடியாக்கள்ல போய் அல்லது டிவி ஊடகங்கள்ல போய் நம்முடைய பெண்கள் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த விதம் இருக்கிறதே, இந்த மார்க்கத்தை நல்ல உயர்வாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே கூட ஒரு அருவருக்கத்தக்க காரியமாக இந்த மார்க்கம் மாறி போய் விடுகிறது. அப்ப என்னன்னு சொன்னா, இந்த மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் நம்முடைய வீட்டு பெண்களிடத்திலே இல்லை. அவங்களுக்கு ஒன்று நம்ம விளக்கி கொடுக்கணும், இல்லை அவங்க விளங்குறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும். சமீபத்தில் ஏசியா நெட்டில் ஒரு ப்ரோக்ராம், தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரியே நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி மாதிரியே ஒரு ப்ரோக்ராம். அதிலே ஒரு இஸ்லாமிய பெண்ணை அப்படித்தான் அந்த மேடையில் உட்கார்ந்து ஒரு ஆங்கர் இருப்பார், ஒரு நடிகர், மலையாள நடிகர், அவர் கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி அந்த பெண்ணிடத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வி, ஒரு சினிமாவினுடைய கதை வசனம் பேசுவாங்களா சினிமாவில், அந்த கதை வசனத்தினுடைய ஒலியை கேட்க செய்வார்கள். அந்த ஒலியை கேட்டு இது என்ன சினிமா என்பதை சொல்லணும்.
இது நமக்கெல்லாம் இது சிரமமான ஒரு விஷயம், அப்படித்தானே? கலாச்சார பள்ளிக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு, பசங்களுக்கெல்லாம் இது ஒரு கடுமையான விஷயம். ஏன்னா சினிமாவோடு நமக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு நம்ம நம்புவோம். சினிமாவோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. கேவலம் ஒரு மணி நேரத்திற்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டு கிளிசரின் தடவி நடித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்களுக்காக வேண்டி இந்த சமூகம் அழுவதா? பெண்களுக்காக வேண்டி இந்த சமூகத்து பெண்கள் அழுவதா? அவன் காசு வாங்கிட்டு அழுகிறான், நம்ம காசு கொடுத்துட்டு அழுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த சமூகம் விடுபட வேண்டும். அப்போ அங்கே அந்த ஸ்கிரீன்ல ஒலிக்குது ஒரு படத்தினுடைய கதை வசனம், உரையாடல்கள். அந்த உரையாடல் ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு 4-5 உரையாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கிறது. இந்த தாத்தா தலையில துணி எல்லாம் போட்டுட்டு ரொம்ப பவ்யமா, ஒரு இஸ்லாமிய பெண்மணி, முன்னால ஒரு நடிகர் இருக்காரு, அவர் தான் ஆங்கர். இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாமே நடிகர்கள் தான் ஆங்கர்ஸ். நடிகருக்கு முன்னால ரொம்ப ஏதோ ரசூல்லாவுக்கு முன்னால இருந்தது மாதிரி ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப பவ்யமாக உட்கார்ந்துட்டு அந்த உரையாடல்கள் கதை வசனம் ஒலிக்க கேட்டு ஆக்ஷன்ஸ் கூட அவ பார்க்கல. முடிச்ச உடனே அந்த சினிமாவினுடைய பெயரை டக்குன்னு சொல்லிட்டான். நம்ம தாத்தா உரையாடலை கேட்டு ஆப்ஷன்ஸ் அதை கூட பார்க்கல. ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குமே, அதை பத்தி அவன் கேட்கறதுக்கு முன்னாலே அவன் ஆன்சர் சொல்லிட்டான். எவ்வளவு பிரில்லியன்ட் இந்த சமூகத்தினுடைய தாத்தாமார்கள், நம்ம வீட்டு பெண்கள் எவ்வளவு பிரில்லியன்ட். முன்கர் நக்கீர் இதை பற்றியே கேட்பாரு. இதையே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்களே. அடுத்த ஒரு கேள்வி, இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்கிறதை விட அடுத்த ஒரு கேள்வி அவர் கேட்டார். இந்த சமூகத்தினுடைய பெண்களுக்கு சூரத்துல் பக்கராவினுடைய விளக்கம் அல்ல, குர்ஆனை பற்றிய எந்த சூராவினுடைய விளக்கமும் இந்த சமூகத்தினுடைய பெண்களுக்கு இல்லை என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். இல்லாம ஒரு டிவி ஷோவை உங்களுக்கு மத்தியில பிரபல்யப்படுத்துவதல்ல. அடுத்ததாக கேட்ட கேள்வி, இறைவேதமான குர்ஆனில் நம்முடைய சமூகத்து பெண்கள் ஒரு உரையாடலை கேட்டு அவன் ஆப்ஷன்ஸை சொல்வதற்கு முன்னால் அது எந்த சினிமாவிலே பேசப்படுகின்ற உரையாடல் என்பதை மிக பட்டவர்த்தனமாக மிக வேகமாக அவன் கேள்வி கேட்டு முடிப்பதற்கு முன்னால் பதில் சொன்ன ஒரு இஸ்லாமிய பெண்மணி அன்னை ஹதீஜாவின் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஃபாத்திமாவின் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆசியாவின் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலைமையின் கீழ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழ் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டிய பெண்கள் இன்றைக்கு சமூகத்திலே எப்படி இருக்கிறார்கள் என்பதை என் அருமை இஸ்லாமிய சமூகமே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பதிவு செய்கிறேன். அடுத்து கேட்ட ஒரு கேள்வி, இறைவேதமான குர்ஆனில் ஒரு பெண்ணுடைய பெயரை கொண்டு வசனம் ஒரு சூரா வந்து இருக்கிறது, ஒரு அத்தியாயம் வந்து இருக்கிறது. குர்ஆன்ல ஒரு பெண்ணினுடைய பெயரை கொண்டு ஒரு அத்தியாயம் வந்திருக்கிறது. கேட்ட உடனே ஏதோ நாசாவை பற்றி கேட்டது மாதிரி முகத்தில் ஒரு வெறுமை. முதல்ல நீங்கள் வேணா வலைத்தளத்தில் இன்றைக்கும் அது இருக்கும், நான் ஒருவேளை மிகைப்படுத்தி சொல்றதா நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வலைத்தளத்திலே இந்த காட்சியை பார்க்க முடியும். ஏதோ ஒரு வெறுமை. முதல்ல சினிமா உரையாடலை போடும்போது நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பெருமை. இரண்டாவது கேள்வி கேட்கின்ற அந்த நேரத்திலேயே ஒரு வெறுமை. கீழே ஆப்ஷன் கொடுக்கிறார். ஏ மரியம், பி ஃபாத்திமா, டி ஆயிஷா, சி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. ஆப்ஷன். இந்த தாத்தா உட்கார்ந்து தலையை சொறிகிறார். எந்த தாத்தா? இந்த 4 பெண்மணிகளுக்கு கீழே சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த 4 பெண்மணிகளை பற்றி இந்த சமூகத்தினுடைய பெண்களுக்கு உபதேசம் செய்தார்களோ, பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ, அவர்களை போன்று வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த 4 பெண்மணிகளுடைய பெயரையும் சொல்லிவிட்டு இறைவேதமான குர்ஆனில் இந்த பெண்மணிகளில் எந்த பெண்மணியினுடைய பெயரை கொண்டு ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி அவளுக்கு முன்னால் வைக்கப்பட்ட பொழுது தலையில் துணி போட்ட பர்தா அணிந்த அந்த பெண்ணால்
உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. சரி, யோசிச்சு தான் சொல்கிறாளா அப்படின்னு பார்த்தா, யோசிச்சுட்டு சொன்னா, இல்லை, இந்த கேள்விக்குரிய ஆப்ஷனை நான் ஆடியன்ஸுக்கு கொடுக்கிறேன். அட கூறுகட்ட குப்பை, கபர்ல வந்து முன்கர்ணுக்கு கேட்கின்ற பொழுது இப்படி சொல்ல முடியுமா? இந்த கேள்வியினுடைய ஆப்ஷனை என் வாப்பாட்ட கொடுக்கிறேன், என்ன செல்லமா வளர்த்த உம்மாட்ட கொடுக்கிறேன், முன்கர்ண கேட்டு சொல்ல முடியுமா? நாளைக்கு மஹ்ஷர்ல வேணா சொல்லுவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். மகன் வாப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்லுவான், வாப்பா மகனுக்கு எதிராக, கணவன் மனைவிக்கு எதிராக. என்கிட்ட கேட்காத அல்லாஹ் எல்லாம் வாங்கி கொடுத்தது எல்லாம் எங்கள் வாப்பா தான், வாங்கி கொடுத்தது எல்லாம் எங்கள் உம்மா தான், நீ அவளை பிடிச்சுக்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாளை மறுமையிலே நடக்கும். ஆடியன்ஸ் அங்கேயும் நிறைய முஸ்லிம்ஸ். சரி, ஆடியன்ஸ்லேயாவது விவரமானவங்க, சரி விவரமானவன் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வரமாட்டானே, கொஞ்சம் மார்க்க விவரம் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் வந்து உட்காந்து ஆண்களும் பெண்களும் கலந்து வீடியோவுக்கு ஃபோட்டோ ஷோ கொடுக்க மாட்டாங்களே, போஸ் கொடுக்க மாட்டாங்களே. எல்லோரும் மெசேஜ் அனுப்புகிறார்கள். 52% மரியம், 38% ஆயிஷா, அப்புறம் வேற எல்லாம் கம்மி. அப்போ யோசிக்கிறார், 52% சொல்றதா 38 சொல்றதா? அதில் மெசேஜ் அனுப்பிய பெண்களில் ஹிந்து பெண்களும் உண்டு. ஒருவேளை அங்கே ஹிந்து பெண்கள் நிறைய இருந்து அவர்கள் அனுப்பிய மெசேஜ் சரி என்று சொன்னால், ஹிந்து பெண்களுக்கு தெரிந்த விஷயம் கூட இன்றைக்கு இஸ்லாமிய பெண்மணிக்கு தெரியவில்லை என்பதை அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக ஆடியன்ஸினுடைய மெசேஜினுடைய பெர்சன்டேஜை வைத்துக் கொண்டு சொன்னால், சூரா மரியம், ஒரு பெண்மணியினுடைய பெயரில் குர்ஆனுடைய அத்தியாயம் சூரா மரியம் என்பதை கூட இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு ஹிந்து சகோதரிகளால் உணர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஷோ நமக்கு உணர்த்தி காட்டுகிறது என்று சொன்னால், குர்ஆன் சொல்கிறது, வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினூ, முஷ்ரிக்கான ஆண்களை அவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரையிலும் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள் என்றால், இன்றைக்கு திருமணம் செய்ய வேண்டிய வலியான அந்த பொறுப்பு மட்டும்தான் பெருவாரியான தந்தைமார்களுக்கு இருக்கிறதே தவிர தேர்வு செய்யும் பொறுப்பை அந்த பெண்ணை எடுத்துக் கொள்கிறார். அவன் கேட்கிறான், எனக்கு இந்த நடிகன் மாதிரி வேணும், இந்த நடிகன் மாதிரி வேணும். இஸ்லாமிய பெண்களுக்கு நடிகைகள் மாதிரி நடிகர்கள் மாதிரி ஆண்கள் வேண்டும், இஸ்லாமிய ஆண்களுக்கு நடிகைகள் மாதிரி பெண்கள் வேண்டும் என்றால், இஸ்லாத்திற்கு வந்த நடிகர்கள் யாராவது நடிகைகளை திருமணம் செய்திருக்கிறார்களா? கொஞ்சம் யோசிப்புமே. நீங்க தூரத்திலிருந்து பார்க்கிற, ஸ்கிரீன்ல பார்க்கிற பெண் மாதிரி உனக்கு பெண் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். இஸ்லாத்திற்கு வந்திருக்கின்ற நடிகர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்களே, ஹாலிவுட்ல இருந்து கோலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும். யாராவது நடிகைகளை திருமணம் செய்திருக்கிறார்களா? இல்லை. இஸ்லாத்திற்கு வந்த நடிகைகள் யாராவது நடிகர்களை திருமணம் செய்திருக்கிறார்களா? சமீபத்தில் வந்த மோனிகா என்கிற ஒரு நடிகை கூட, அந்த பெண்மணியினுடைய, அந்த சகோதரியினுடைய திருமண போட்டோவை நீங்கள் எல்லாம் பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள். அவங்க ரொம்ப அழகானவங்க. ஆனால் அவர் தேர்வு செய்த அவருடைய கணவர் ரொம்ப சுமாராக தான் இருப்பார். ஏனென்றால் மோனிகாவினுடைய தேர்வு முறை, நீங்க எப்படி திருமணம் செய்வீர்கள் என்று ரிப்போர்ட்டர்கள் அவர்களிடத்தில் கேட்டபொழுது கூட, எனக்கு ஐவேளை தொழக்கூடிய இஸ்லாமிய ஒழுக்கங்களை மாண்புகளை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல இஸ்லாமியன் கணவனாக வர வேண்டும் என்று நேற்றைய தினம் கலிமா சொன்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மோனிகா என்கிற நடிகைக்கு இருக்கிற உணர்வு கூட பிறந்ததிலிருந்து இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களான இஸ்லாமிய பெண்களிடத்தில் இல்லை என்பது மட்டுமல்ல, பொது தளங்களிலே வந்து கொண்டு சினிமா நடிகர்களுடைய பெயரை சொல்லி அவரை போன்று எனக்கு கணவன் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தினுடைய பெண்களின் அவல நிலை சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சூரத்துல் பக்கராவினுடைய இந்த வசனத்தை குறைந்தபட்சமாவது நம்முடைய குடும்பத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் சகோதரர்கள். இப்படி தேர்வு செய்கிறவர்களுடைய வாழ்க்கை இனிக்குமா என்ன?
அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக யதுஊன இலன் நார், அவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது முஷ்ரிக்கான பெண்ணோ முஷ்ரிக்கான ஆணோ, அழகின் பெயரால் அல்லது வேறு பட்டத்தின் பெயரால், படிப்பின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால், எந்த அடிப்படையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் தேர்வு செய்வதாக இருந்தாலும், ஒரு பெண் ஒரு ஆணை தேர்வு செய்வதாக இருந்தாலும், அவர்கள் உங்களை அழைத்து செல்வது நரகத்தை நோக்கி. அது உலகத்திலும் நரகம்தான், நாளை மறுமையிலும் நரகம்தான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யதூ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنه, அல்லாஹ் உங்களை அழைப்பது எதன் பக்கம் தெரியுமா? வல்லாஹு யதூ இலல் ஜன்னah, அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான் சகோதரர்களே. வல் மக்ஃபிரதி பிஇذنه, அவனுடைய அனுமதியோடு மக்ஃபிரத்தின் பக்கம் அழைக்கிறான் சகோதரர்களே. நீ சுவர்க்கத்திற்கு வாடா, நீ மக்ஃபிரத்திற்கு வாடா என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஆனால் ஒரு பெண்ணோ, அவள் எவ்வளவு பெரிய அழகான பெண்ணாக இருந்தாலும், அவளிடத்திலே ஈமான் இல்லை என்றால், ஒழுக்கம் இல்லை என்றால், அவளிடத்திலே மார்க்கப்பற்று இல்லை என்று சொன்னால், அவள் அழைக்கிறாள் உன்னை நரகத்தின் பக்கம். நீ தேர்வு செய்து கொள். அல்லாஹ் அழைப்பது சுவர்க்கத்தின் பக்கம், முஷ்ரிக்கான ஆண்களும் பெண்களும் உங்களை அழைப்பது நரகத்தின் பக்கம். நீ தேர்வு செஞ்சுக்கோ. வயுபையினு ஆயாத்திஹி லின்னாஸ் லஅல்லஹும் யததக்கரூன், அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை இப்படித்தான் விளக்குகிறான். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யததக்கரூன், இதிலிருந்து இந்த சமூகம் உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி விளக்குறாங்கறான் அல்லாஹ். ஏன் இவ்வளவு தூரம் விளக்குறாங்கிறதுக்கு காரணத்தை சொல்றான். நீங்க இப்படியாவது புரிஞ்சுக்கிடணும், உணர்ந்து கொள்ள வேண்டும், படிப்பினை பெற வேண்டும், உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்றேனே. அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான். ஜுலைபு அப்படிங்கிற ஒரு சஹாபி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆளு ரொம்ப ஷார்ட்டா இருப்பார், கட்டையா இருப்பார், கருப்பா இருப்பார், அசிங்கமா இருப்பார். இந்த மூணு ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா, கட்டை, கருப்பு, முகமும் அசிங்கமா இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த கூட்டத்திலும் தானும் அமர்வதை அவர் இழிவாக கருதினார். அப்படிதானே? ஒரு இடத்துக்கு போறோம், எல்லாம் விஐபிஸ் வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க. நம்ம அங்க போய் நிக்கிறது விஐபிஸ் ஏரியாவாச்சே, அப்ப நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான வருமே, நம்ம இந்த இடத்துல போய் நிக்கிறது சரியாகுமா? இது மாதிரி ஜுலைபீப் எந்த சபையிலும் ஒரு ஓரமாக அமர்ந்திருப்பார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி பாவப்பட்ட ஏழையான சஹாபிகள் மீது தனிக்கவனம் செலுத்துவார்கள். அது வேறு விஷயம். அவங்களுக்கு இந்த சபையில உட்கார்றது வெட்கமா இருக்குன்னா அவங்கள தான் ஸ்பெஷலா கவனிப்பாங்க. ரசூலுல்லாஹ் அடிக்கடி கேட்பாங்க, ஜுலைபீப் எங்க, ஜுலைபீப் எங்க. ஜுலைபீப்ட்ட கேட்டாங்க, ஏன் ஜுலைபீப் கல்யாணம் பண்ணக்கூடாதா? அவர் சிரிச்சாரு. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு யாரு பொண்ணு தருவா நபியே? ஆளு வாட்டா சாட்டமா, ஆஜான பாகுவா, வெள்ளையா, எடுப்பா இருந்தா தானே பொண்ணு கிடைக்கும். இதெல்லாம் தானே. ஒரு பொண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஹைட்டை பார்க்குறோம், வெயிட்டை பார்க்குறோம், ஒயிட்டை பார்க்குறோம், மணியை பார்க்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி தேர்வு செய்தார்களோ அதை நம்ம பார்க்குறோமானா இல்லை. வேற எல்லாத்தையும் பார்த்துருவோம், அதை நழுவ விட்டுருவோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? திருமணம் முடிந்து ஒரே மாதத்தில் ஜமாத்துல வந்து பிரச்சனை நிற்குது. என்ன? முடிச்சிருங்க. ஒரே வார்த்தை, என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் தேவையில்லை, முடிச்சு விட்டுருங்க. அல்லாஹ் அனுமதி அளித்து அல்லாஹுவுக்கு பிடிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கப்பட்ட தலாக் என்கிற விஷயம் இன்றைக்கு சமூகத்திலே சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த சமூகம் மணமகனையும் மணமகளையும் தேர்வு செய்யக்கூடிய விதம் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் முரண்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று விதவைகள் பெருகுவார்கள். இன்னைக்கு அதை பார்க்குறோமா இல்லையா? ஒவ்வொரு ஜமாத்திலையும் கணக்கெடுத்து பாருங்க, எத்தனை இளம் விதவைகள் இருக்கிறார்கள். சுமாரா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே எனக்கு தெரிந்து 1000க்கும் மேற்பட்ட விதவை பெண்கள், இளம் 30 வயதிற்கு உட்பட்ட விதவை பெண்கள் இருக்கிறார்கள். வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஒரு விஷயம் இன்றைக்கு சமூகத்திலே சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா தமிழகம் தழுவிய அளவில் இவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்திய அளவில் இவ்வளவு பேர் இருப்பாங்க. கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இப்போ ஜுலைபீப் சிரிச்சுட்டே சொன்னார், எனக்கு யார் பொண்ணு தருவா நபியை? ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. மீண்டும் ஒரு முறை வருகிறார் வேறொரு கட்டத்தில். அப்பவும் கேட்டாங்க, ஜுலைபீப் கல்யாணம் பண்ணக்கூடாதா? இப்படி தனி கட்டையாக இருந்தால் எப்படி? நம்ம கூட கல்யாண வீட்டில் கல்யாணம் பண்ணாத எவனாவது ஒரு அடிமை சிக்கனை சொல்லுங்க, ஒரு சாப்பாடு கீப்பாடு போடுறது, அவன் கேட்பான், நீ சாப்பிட்றதுக்கு வேண்டி என் வாழ்க்கையை துளைக்க நினைக்கிறியாப்பா? இது நம்ம சகஜமாக பேசிக்கிடுவோமே. இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ விளையாட்டா கேட்குறாங்களோ. ஜுலைபி விட்ட மறுபடியும் கேட்டாங்க, கல்யாணம் பண்ணுங்க ஜுலைப். அவரு சொன்னாரு, என்ன நபியே, எனக்கு யார் பொண்ணு தருவா? சிரிச்சுட்டே போயிட்டாரு. மீண்டும் வேறொரு கட்டத்திலும் கேட்டார்கள், ஜுலைபி கல்யாணம் பண்ணக்கூடாதா? அப்பதான் அவர் ரசூலுல்லாஹ் ஒருவேளை சீரியஸா தான் கேட்குறாங்களோ. இவங்க நினைச்சாங்க ஏதோ சும்மா நம்ம தனிக்கட்டையா இருக்கிறோம், மஸ்ஜிது நபவியில அஸ்ஹாபு சுஃபால இருக்கிறோம், அதனால சும்மா கேட்குறாங்களோ அப்படின்னு நினைச்சாரு. மூன்றாவது கட்டமும் கேட்ட உடனே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது கொண்ட ஒரு அக்கறையின் காரணமாகத்தான் இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்கிறார்களோ. அப்ப அவர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், திருமணம் செய்வதற்கு நான் தயார், ஆனா எனக்கு யாரு பொண்ணு தருவா நபியே? அதுதான் பிரச்சனையா? இப்போ உங்களுக்கு பொண்ணு கிடைக்காதுங்கிறது தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தினுடைய பெயரை சொல்லி அந்த வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவரும் போறாரு. போய் அந்த வீட்டில் போய் சலாம் சொல்லிட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள், என்ன விஷயம்னு கேட்டாங்க. திருமணம் சம்பந்தமாக, உங்களுடைய மகளுடைய திருமணம் சம்பந்தமாக ஒரு ஹித்பத்துக்கு பெண் பேசுவதற்காக வேண்டி அனுப்பினார்கள். இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளை திருமணம் செய்வதற்காக வேண்டி எண்ணி இவரை தூதாக அனுப்பி இருக்கிறார்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷம், என்னுடைய மகளை ரசூல் திருமணம் செய்கிறார்கள், அது வேறு மிகப்பெரிய பாக்கியமாயிட்டு அப்படின்னு ரொம்ப பூரிச்சு போனாங்க சந்தோஷத்துல. இப்ப அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் அனுப்புனது பெண்ணு பேசுறதுக்கு தான், ஆனா ரசூலுக்கு இல்லை, எனக்கு என்று சொன்னார். இந்த இடத்துல வேறொரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார மனத்தை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஹிஸ்டரியை நீங்க அப்படியே எடுத்து பார்க்கணும். முதல் திருமணம் செய்தது ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தன்னை விட வயதில் மூத்தவரோடு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும்? கடைசியாக திருமணம் செய்தது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தன்னை விட வயதில் சிறிய பெண்ணோடு ஒரு மனிதன் வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும்? இதெல்லாம் இந்த சமூகத்திற்கு ரசூலினுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய சுன்னத். சஃபியா ஒரு சென்சிட்டிவான பெண்மணி, ஒரு சென்சிட்டிவான பெண்மணி தனக்கு மனைவியாக வந்தால் அவளோடு எப்படி வாழ வேண்டும்? இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூலினுடைய 11 மனைவிமார்களும் வெவ்வேறு கேரக்டர்ஸ் உடையவர்கள், வெவ்வேறு பகுதியை சார்ந்தவர்கள். இப்போ சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனைவி அமைகிறது இல்லை. சில பேருக்கு ரொம்ப சாஃப்டானவங்களா, சில பேருக்கு ரொம்ப கரடு முரடானவங்களா, சில பேருக்கு நிறைய தாராள குணமுடைய வாரி வழங்கக்கூடிய பெண்மணியாக, இப்படி பல்வேறு கேரக்டர்ஸ். ரசூலினுடைய 11 மனைவிமார்களும் 11 கேரக்டர்ஸ், வித்தியாசமான குணமுடையவர்களாக இருந்தார்கள். இப்போ ஒரு மனுஷனுக்கு ரசூலினுடைய திருமண வாழ்க்கையை எடுத்து பார்த்தா எந்த பெண்ணோடும் ரசூல் முட்டி கொண்டதோ மோதி கொண்டதோ இல்லை, பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டதும் இல்லை. அழகான ஒரு சுன்னத்து இந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ரசூல் திருமணம் செய்தார்கள். வேறொன்று, இந்த விதவைகள் என்று சொன்னால் மிக மோசமாக நடத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் மறுமணத்தை இந்த சமூகத்திற்கு வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் திருமணம் செய்தார்கள் என்பதை இமாம்கள் நமக்கு இந்த இடத்திலே, முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு இந்த இடத்திலே விளக்கி தருகிறார்கள். அப்போ ஜுலைபீப் சொன்னாரு, பெண்ணு பேசத்தான் அனுப்புனாங்க,
அவங்களுக்கு இல்லை, எனக்கு. இப்போ மாறிடுச்சு. வாப்பாவும் உம்மாவும், உம்மாக்காரி வாப்பாவை இழுத்துட்டு போய், என்னது இந்த மனுஷனுக்கு நம்ம பிள்ளையை கொடுக்குறதா, இவர் ஆளை பாருங்களேன் எப்படி இருக்காருன்னு, கட்டையா கருப்பா ஒரு மாதிரி விகாரமா இருக்கிறாரு, நம்ம பொண்ணு எவ்வளவு அழகான பொண்ணு, எவ்வளவு செல்லமா வளர்த்துருக்கிறோம், இவருக்கு கொடுக்கிறதா, இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி அனுப்பலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இருந்தாலும் கேட்டது ரசூலாச்சே, சொல்லி அனுப்புனது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்ட எப்படி சொல்றது? முடியாதுன்னு ஒரே அடியா சொல்லிட முடியாது. அப்படின்னா ரசூலுடைய வார்த்தையை மீறினது மாதிரி ஆயிரும். அதனால ரெண்டு பேரும் பேசி, சரி நம்ம யோசிச்சு சொல்லுவோம் அப்படிங்கிறது மாதிரி. நம்ம அப்படித்தானே ஒரு விஷயத்த முடியாதுங்கிறத இப்படி தான் சொல்லுவோம், பார்க்கலாம் யோசிக்கலாம் அப்படின்னு. அப்ப நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள கிசு கிசுன்னு பேசி அவரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. இதை அறையிலிருந்து கேட்டு கொண்டிருந்த அவர்களின் மகள் அவங்க டக்குன்னு வந்தாங்க. அந்த பெண் வந்து சுலைபிட்ட சொன்னாங்க, நில்லுங்க. வாப்பா அம்மாட்ட வந்தாங்க. என்னம்மா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று? அவங்களுக்கு தெரியாதா? அவர்கள் சொல்லி அனுப்பியதற்கு பின்னால் அதற்கு மேல் நீங்கள் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று என் மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறை போன்ற ரசூலுக்கும் இருக்கும். அவர்கள் தீர்மானித்ததற்கு பின்னால் அந்த விஷயத்தை பற்றி ஆலோசிப்பதற்கும் யோசிப்பதற்கும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனவே ரசூல் சொல்லிவிட்டார்கள், ஜுலைபீப் தான் எனக்கு கணவர், அடுத்த கட்ட வேலைகளை செய்யுங்கள் என்று சொன்னார் அந்த பெண்மணி. இப்படி இருக்கணும் இஸ்லாமிய பெண்மணி. தன்னுடைய பெற்றவர்களை விட ரசூல் தேர்வு செய்தவர் தான் தனக்கு இணையாக வர வேண்டும் என்கிற அந்த உணர்வு சஹாபா பெண்மணிகளுடைய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குமரி பெண்களுக்கும் அந்த உணர்வு இருந்தது. ஆனா இன்னைக்கு நமக்கே அந்த உணர்வு இல்லை. அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அடிப்படையில மணமகனை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு இல்லை. அப்புறம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் இருக்கும், பெண்களுக்கு இருக்கும்? கடைசியாக அந்த திருமணம் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மணமக்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். எப்படி துஆ செய்தார்கள் என்று சொன்னால், என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட இந்த மணமகளுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நீ அதிகப்படுத்தி கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம். பின்னால் சஹாபிகள், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபிகள் சொல்கிறார்கள், இந்த பெண்மணி, இந்த இளம்பெண் தன்னுடைய வாழ்க்கையில் மரணம் வரையிலும் செல்வ செழிப்போடு இவள் வாழ்ந்தாள் என்பதை இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபிகள் சொல்கிறார்கள். சகோதரர்களே, நாம் மணமகனை தேர்வு செய்கிறோம் எதுக்கு? நம்ம பிள்ளை நல்லா வாழணுங்கிறதுக்காக வேண்டி. என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி மணமகனை தேர்வு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் தேர்வு செய்தால் இன்ஷா அல்லாஹ் காலம் முழுவதும் நன்றாக, மகிழ்ச்சியாக, செல்வ செழிப்போடு வாழ்வாள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒன்னே போதும். இதை விட்டுட்டு நம்ம ஆளை, ஹைட்டை, வெயிட்டை, நிறத்தை, ஸ்டேட்டஸை, பணத்தை இதையெல்லாம் பார்த்தா அந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்காது என்பதை நாம் ஹதீஸுகளின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதனால் குறைந்த அளவு இந்த சூரத்துல் பக்ராவினுடைய வசனத்தை நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாய். ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தாலே அதுவும் ஒரு ஆபத்து தானே. எல்லாரும் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. மதீனாவிலிருந்து நிறைய பணக்காரர்கள். உம்மு சுலைமுக்கு மகன் இருக்கிறாரு, அனஸ், 10 வயசு அவருக்கு. அந்த நேரத்திலும் கூட எல்லோரும் வந்து சொன்னார்கள், உம்மு சுலைம் நான் உங்களை கல்யாணம் பண்ணுறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணுறேன். அதில் நிறைய முஸ்லிம் சஹாபிகளும் உண்டு. எல்லோருக்கும் ஆசை உம்மு சுலைமோடு திருமணம் செய்து வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசை. அப்ப அபூ தல்ஹா இவருடைய நண்பர்கள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அபூ தல்ஹா ஒரு வியாபாரி, மதீனாவில் ஒரு கடை வச்சிருக்கிறாரு. அவர் இஸ்லாத்துக்கு வரவே இல்லை. ஆனால் அவர் வசதியானவரும் கூட இல்லை. அபூ தல்ஹாவுக்கும் ஒரு ஆசை, உம்மு சுலைமை நம்ம கல்யாணம் பண்ணணும்.
அபூ தல்ஹா வந்து உம்மு சுலைம்கிட்ட சொன்னார், மதீனாவில் நிறைய இஸ்லாமிய பாரம்பரியம் உள்ள வசதியான நிறைய சஹாபிகளும் உம்மு சுலைம்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணணும். உம்மு சுலைம் யாரையுமே கேர் பண்ணிக்கவே இல்லை. சரி, அது பின்னால் பார்த்துக்கலாம், என்னுடைய மகன் இன்னும் வளர வேண்டும், அவனை வளர்க்க வேண்டிய பொறுப்பெல்லாம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க. அபூ தல்ஹாங்கிற முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்திற்கு வராத அபூ தல்ஹா வர்றாரு. அபூ தல்ஹா வந்து சொன்னார், நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உம்மு சுலைம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். காலேஜுக்கு போகிற பஸ்ஸில், ஸ்கூலுக்கு போகிற பஸ்ஸில், காலேஜ் கேண்டீனில் எவனாவது ஒருத்தன் வந்து, நீ ரொம்ப அழகாக இருக்கிய, நான் உன்னை லவ் பண்ணுறேனோ கல்யாணம் பண்ண போகிறேனோ இப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணால் அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கும் ஒரு வரலாறு நமக்கு சாட்சியாக இருக்கிறது. உம்மு சுலைம் சொன்னாங்க அபூ தல்ஹாட்ட, அபூ தல்ஹா, சரி நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நீங்கள் காஃபிராக இருக்கிறீங்க, உங்களோடு சேர்ந்து என்னால் வாழ முடியாது, எனக்கும் ஆசை தான், ஆனால் நீங்கள் எனக்கு மகராக என்ன தருவீர்கள்? மகராக, பேச்சு இப்படி பேசுறாங்க, நீங்க காஃபிர், நான் முஸ்லிம், ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா மகர் தரணுமே, மகராக எதை தருவீர்கள்? அபூ தல்ஹா சொன்னார், என்ன கேட்குறீங்க? நான் கேட்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட வசதி கிடையாது. நான் மகர் கேட்டா அந்த மகர் தரக்கூடிய அளவிற்கு உங்களிடத்திலே வசதி கிடையாது என்றால், நான் கேட்கக்கூடிய மகர் என்ன தெரியுமா? நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையே நான் மகராக ஏற்றுக்கொண்டு உங்களை திருமணம் செய்வதற்கு நான் தயார் என்று சொன்னார்கள். அபூ தல்ஹாவினுடைய அனைத்து நண்பர்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே. அபூ தல்ஹா மட்டும் பிடிவாதமா உட்கார்ந்து இருந்தாரு. உம்மு சுலைமினுடைய இந்த வார்த்தை, உம்மு சுலைமினுடைய இந்த வார்த்தை அபூ தல்ஹாவை சிந்திக்க செய்தது. எவ்வளவு பணக்காரங்கள்லாம் உம்மு சுலைமுக்கு பின்னால போய் வரிசையா நின்னதுக்கு பின்னாலேயும் கூட இந்த பெண்மணிக்கு இருக்கிற இந்த இஸ்லாமிய பற்று, இந்த இஸ்லாமிய உணர்வு, உண்மையிலேயே அவள் சத்திய மார்க்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தான் அவளுக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை சொன்னார், கலிமாவை சொன்னார், இஸ்லாத்தில் இணைந்தார், உம்மு சுலைமை திருமணம் செய்து கொண்டார். பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே பல கட்டங்களிலே சொல்லப்பட்டது. அவர்களுடைய வாரிசுகளில் நிறைய ஹாஃபிதுகளும் ஆலிம்களும் உருவானார்கள் என்பதையும் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்போ பெண்மணிகளுடைய கான்செப்ட் என்னவா இருக்கணும்னு சொன்னா இஸ்லாமாக இருக்கணும். உம்மு ஜுலைபீபை திருமணம் செய்த அந்த சஹாபா இளம் பெண்ணுக்கும் அந்த உணர்வு தான் இருந்துச்சு. அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை தேர்வு செய்ய சொன்னதற்கு பின்னால் உம்மாவுக்கும் ஆப்பாவுக்கும் அதை மாற்றக்கூடிய உரிமை கிடையாது என்று அந்த பெண் சொன்னார். உம்மு சுலைம், எனக்கு மகராக நீங்கள் இஸ்லாத்தையே தாருங்கள் என்று சொன்னார். இந்த ஒரு 2 உபதேசம் போதும் நம்முடைய பெண்கள் சீராகவும் ஒழுக்கமாகவும் வாழ்வதற்கு. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? மிகவும் வருத்தத்தோடு பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம், நிறைய இஸ்லாமிய பெண்கள் காதல் என்ற வலையிலே வீழ்த்தப்பட்டு அவர்களுடைய கற்புகள் சூறையாடப்பட்டு அவர்களுடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு கடைசியில் ஒன்றுக்கும் ஆகாமல், நீங்கள் திருப்பூரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இஸ்லாமிய பெண்கள், உயர்ந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் மிக கேவலமாக நடத்தப்பட்டு அற்ப பணங்களுக்காக வேண்டி கூலி வேலை செய்யக்கூடிய நிலைமைக்கும், இன்னும் கொஞ்சம் அதிலிருந்தும் போய் தங்களுடைய உடல்களை விற்று வயிறு கழுகக்கூடிய சூழலுக்கும் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் பல்வேறு கட்டங்களில் இந்த சமூகத்திற்கு நாம் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்றாலும் இந்த விஷயம் மட்டும் குறைஞ்சது மாதிரியே தெரியல. காரணம் என்னவென்று சொன்னால், குர்ஆனோடு இஸ்லாமிய பெண்களுக்குரிய தொடர்பு முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. சீரியலும் சினிமாவும் அவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்து, அது மாதிரியே சீரியல் மாதிரியே நம்ம வாழ்க்கை இருக்கணும், சினிமா மாதிரியே நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஒரு எண்ணத்தோடு அது மாதிரியான தேர்வுகளை செய்து நம்முடைய சமூகத்தினுடைய பெண்களுடைய வாழ்க்கை மிக மோசமாக சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா?
அல்லாஹ் சொல்றான் உலாய்க்கு ஏதோன இலன்னார், நீ நரகத்தை நோக்கி போற. ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்தாலும் மெசேஜ் பண்ணாலும் இல்லை கிஃப்ட் கொடுத்தாலும் லவ்வர்ஸ் டேக்கு வந்து ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் அவன் உன்னை நரகத்தை நோக்கி அழைக்கிறான் அப்படிங்கிற வசனம் எல்லாம் சொல்லப்பட்டால், அல்லது உனக்கு ஏதாவது ஒரு பெண்ணு மெசேஜ் அனுப்புறா, அல்லது ஒரு பெண்ணு கிஃப்ட் கொடுக்குறா, பெண்ணு வாழ்த்து சொல்றா, அவள் உன்னை நரகத்தை நோக்கி அழைக்கிறாள் என்று சொல்லப்பட்டாலும் நம்முடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய வீட்டுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் என்ன நரகம், அதெல்லாம் எப்போ செத்ததுக்கு பின்னால நடக்குமா நடக்காதான்னு யாருக்கு தெரியும். இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறோம், என்ஜாய் பண்ண வேண்டியதானே. இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம அப்புறம் எந்த வயசுல என்ஜாய் பண்றது என்கிற ஒரு உணர்வு. அதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த 2 வசனத்தையும் சொல்லிட்டு சொன்னா உலாயிக்க எதுன இலன்னார், அவர்கள் உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். இந்த வசனத்தை அப்படியே நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். அல்லாஹ் இந்த திருமணத்தினுடைய விஷயத்தை சொன்னதற்கு பின்னால் உடனே சொல்லக்கூடிய விஷயம் உலாயிக்கு எதுன இலன்னார். ஏனென்றால் இந்த விஷயத்தில் இளைஞர்களுடைய இளம்பெண்களுடைய உள்ளம் மாறுவது என்பது நரகத்தை பற்றி சொன்னாலே தவிர அவனுடைய உள்ளத்தில் தைக்காது. அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த வசனத்தினுடைய முடிவை இப்படி சொல்கிறான். நமக்கு என்னன்னு சொன்னா மறுமேனு ஒண்ணு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு சகோதரர் சொல்லுவாரு, நம்ம தொழுது வைப்போம். வரக்கூடிய ஒரு அண்ணன், எல்லாருடைய ஈமானம் எப்படி இருக்கு தெரியுமா, நம்ம தொழுது வைப்போம், மறுமேனு ஒண்ணு வந்துச்சுன்னா அப்ப இதை பயன்படுத்திக்கிடலாம். இன்சூரன்ஸ் போட்டு வைப்போம், ஆக்சிடென்ட்னு ஒண்ணு வந்துச்சுன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வைப்போம், ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தொழுகையும் இபாதத்துகளும் கூட தொழுது வைப்போம் எல்லாரும் சொல்றானே. ஆனா எல்லா அமைப்புக்காரனும் இந்த நரகம் சொர்க்கம்ங்கிறத பத்தி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இருந்தாலும் இருக்கும் என்ற அடிப்படையிலே ஈமான் இருக்கிறது. உமையத் பின் கலஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி நரகத்தை பத்தி எச்சரிச்ச உடனே அவனுக்கு கோவம், என்ன இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களேன், ஸலவாத்து ரசூலுல்லாஹ் கூட ஒரு அன்பு ஒரு பாசம் வேண்டாமா? உமையத் பின் கலஃப் பாலைவனத்தில் போயிட்டு இருக்கிறான். ஒரு ஒட்டகம் அது இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னா அதனுடைய இறைச்சி தோல் இருக்குதே, தோல் அப்படியே பாலைவன மண்ணில் கிடந்து ஒரு மாதிரி பறக்கக்கூடிய சூழலுக்கு இருக்கும். ஆடு மாடுகள் செத்து போனா கூட அந்த தோல் கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா அதனுடைய இது அப்படியே ஊதி விட்டா பறக்கும். இந்த மாதிரி ஒரு ஒட்டகத்தினுடைய தோலை பார்க்கறான். கீழே இறங்கி அதை எடுத்தான். தோலை எடுத்துட்டு அப்படியே பொடிச்சு காத்துல ஊதி விட்டு அது அப்படியே பறந்துச்சு. அதை எடுத்து கொண்டு வந்தான். நேராக வந்தான் மஸ்ஜிது நபவிக்கு. மஸ்ஜிது நபவிக்கு வேகமா உள்ள நுழைஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேராக வந்து அந்த ஒட்டகத்தினுடைய தோலை கையில, இது ஒரு பொடிஞ்சு போன காஞ்சு போன ரொம்ப நாள் ஆன ஒரு தோல், அதை எடுத்து கொண்டு வந்து அப்படியே கையில பிடிச்சு இப்படியே ஊதி விட்டான். ஃபூ அப்படின்னு ரசூலுடைய முகத்திற்கு நேராக ஊதி விட்டு, முஹம்மதே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் இந்த ஒட்டகத்தினுடைய தோள்கள் கூட காற்றில் பறக்கிறது. இந்த ஒட்டகத்தையுமா முஹம்மதே உம்முடைய ரப்பு நாளை மஹ்ஷரிலே எழுப்புவார் என்று இந்த மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆவேசத்தோடு வந்து கேட்டான். இப்படி மண்ணோடு மண்ணாக மக்கி போய் காத்துல பறக்குதே, இப்படி ஆனதுக்கு பின்னாலையும் இந்த ஒட்டகத்தையும் உம்ம ரப்பு நீர் சொல்றீரே ஒரு ரப்பு, அவன் நாளைக்கு மறுமையில மனுஷன்ல இதையுமா எழுப்புவான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதி விடப்பட்ட அந்த ஒட்டகத்தினுடைய தோலினுடைய பொடி ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு நேர போகுது. கோபப்படல, அமைதியாக இருந்தார்கள். முகர்ரமுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ரசூலுடைய முகம் மாறுகிறது, வேர்வை வருகிறது, வஹி வருகிறது. வஹி வந்ததற்கு பின்னால் சில நிமிடங்களுக்கு பின்னால் என்னருமை இஸ்லாமிய இளைஞர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஓதிய வசனம் இன்றைக்கு எல்லா மையத்து வீடுகளிலும் ஓதப்படுகிறது. எல்லா மையத்தை அடக்கப்பட்டதற்கு பின்னாலும் ஓதப்படுகிறது. எல்லா வீட்டிலும் பெருவாரியான ஆண்களாலும் பெண்களாலும் ஓதப்படுகின்ற சூரத்துல் யாசீன். சூரத்துல் யாசீனிலே அல்லாஹ் தஆலா உமையத் பின் கலஃபினுடைய அந்த ஆவேசமான கேள்விக்கு இப்படி முகர்ரமுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் ஒரு வசனத்தை இறக்கினான். வலரபலனா மதலன் வனசிய ஹல்கா வலரபலனா மதலன் வனசிய ஹல்கா.
சொல்லித் தருகிறார்கள் நபியே, இவர்கள் நமக்கு உதாரணத்தை சொல்லித் தருகிறார்கள் நபியே. வனசிய ஹல்கா, அவனை எப்படி படைக்கப்பட்டது என்பதை மறந்துவிட்டு அவன் நம்மள்ட்ட உதாரணம் கேட்கிறான். கால மய்யுஹில் இலாம வஹிய ரமீம், எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் அதை உயிர்ப்பிப்பவன் யார் என்று அவன் ஒரு ஒட்டகத்தினுடைய தோலை கொண்டு வந்து ஊதி விட்டுட்டு உதாரணமா அதை சொல்லிட்டு அவனுடைய படைப்பை மறந்ததற்கு பின்னால் உங்கள்கிட்ட கேட்கிறான் நபியே, குல் சொல்லுங்கள் நபியே, யுஹ்யி அல்லதி அன்ஷஹா அவ்வல மர்ரா, நபியே சொல்லுங்கள் நபியே, அவன் ஆரம்பத்தில் எப்படி படைக்கப்பட்டானோ, எப்படி அவனை அல்லாஹ் உருவாக்கினானோ அதே மாதிரி திரும்பவும் உருவாக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்விற்கு இருக்காதா? ஒன்றுமே இல்லாமல் இருந்த உன்னை ஒரு மனிதன் என்கிற நிலைக்கு படைத்து உயிர் கொடுத்து உடலுடைய உறுப்புகளை எல்லாம் கொடுத்து நடக்க வைத்த அல்லாஹ்விற்கு மறுபடியும் நீ மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால திரும்ப உருவாக்குறது ஒரு பெரிய விஷயமா? அல்லாஹ் கேட்கிறான், அவலைஸல்லதி خلق السماوات والارض بقادر على ان يخلق مثلهم, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து ஆரம்பத்திலிருந்தே படைத்த அவனுக்கு அதை மீண்டும் படைப்பது கடினமான விஷயமா? பலா பகுவல் ஹல்லாக்குல் அலீம், அத்துணை படைப்பினுடைய ரகசியத்தையும் அவன் அறிந்தவன் என்று நபியே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்குறதானடா கஷ்டம். ஏற்கனவே நீ உருவாக்கி இருக்கிற ஒரு டிவி கம்பெனி ஏற்கனவே அந்த ஒரு டிவியை உருவாக்கி இருக்கிறான். அந்த டிவி உடைஞ்சு போனதுக்கு பின்னால மறுபடியும் அதே மாதிரி ஒரு டிவியை உருவாக்குறது கஷ்டமா? அல்லாஹ் இதுதான் கேட்கிறான். அவன் நம்மள்ட்ட உதாரணம் சொல்றான், நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஏற்கனவே உன்னை படைச்சது அல்லாஹ் தானடா. இன்னைக்கு நம்ம கலாச்சார பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு 50, 60, 70 வருடங்களுக்கு முன்னால் நாம எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு விவசாயினுடைய கையிலே விதையாக கோதுமையாகவோ நெல்லாகவோ கிழங்காகவோ அரிசியாகவோ ஏதோ ஒரு விதையாக அவனுடைய கரத்தினால் விதைக்கப்பட்டு அது நாத்தாக முளைச்சி அந்த நாத்தை அதுக்கப்புறம் ஏடாக பிச்சு 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 நட்டு வச்சு அது பூமிக்குள்ள போய் அதிலிருந்து வந்த கதிர்கள், அந்த கதிர்களிலிருந்து வந்த நெல்லோ கோதுமையோ இல்லை அரிசியோ கேப்பையோ கிழங்கோ எதுவாக இருக்கட்டும், அதை வாங்கி நம்ம வாப்பா சாப்பிட்டாரு. அதை வாங்கி நம்ம வாப்பா சாப்பிட்டு அதிலிருந்து அணுக்கள் பிரித்தெடுக்கப்பட்டு நம்முடைய வாப்பாவினுடைய முதுகெலும்பிலே ஒரு உயிரணுவாக இருந்து அதற்கு பின்னால் திருமணத்திற்கு பின்னால் நம்முடைய தாயினுடைய கருவறையான 2 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு தாயினுடைய கருவறைக்கு நம்முடைய தந்தையினுடைய முதுகெலும்பிலிருந்து விவசாயினுடைய கையிலிருந்து அப்படியே அது டெவலப் ஆகி வருது. அது அந்த தாயினுடைய கருவறைக்குள் உள்ளே வருகிறது. உள்ளே வருகிற பொழுது ஏறத்தாழ விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் 2 கோடி உயிரணுக்கள். 2 கோடி உயிரணுக்களில் சில விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் 20 கோடி உயிரணுக்கள். இந்த 20 கோடி உயிரணுக்களில் 19,99,999 வெளியே தள்ளப்பட்டு ஒரே ஒரு அணுவை மட்டும் அந்த தாயினுடைய கருவறை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் ஒரு ஸ்பூன் அளவிற்கு தண்ணீர் பிடிக்கக்கூடிய அந்த கருவறை ஏறத்தாழ 5 லிட்டர் வரையிலும் தண்ணீர் பிடிக்கக்கூடிய அளவிற்கு அது விரிவாகி கொடுத்து அதுக்கு பின்னால நம்ம பிறந்து வளர்ந்து ஆளாகி நிற்கிறோம். நம்ம ஒரு 60, 70, 80 வருஷத்துக்கு முன்னால எங்க இருந்தோம்? அல்லாஹ் சொல்றான், உன்னை ஆரம்பத்தில் ஒரு விவசாயினுடைய கையில விதையாக இருக்கின்ற பொழுது அந்த விதையை உன்னுடைய தாயினுடைய கருவறையில கொண்டு வருவதற்கு எத்தனை ஸ்டெப்புகள் அல்லாஹ் உருவாக்கினானோ அது மாதிரி மறுபடியும் உன்னை உருவாக்குறது கஷ்டமாடா நபியை? இது அவன்கிட்ட கேளுங்கிறான் அல்லாஹ். இப்படி மறுமையினுடைய விஷயத்தை பற்றி யோசிச்சாதான் இந்த நரகம் சொர்க்கம் அப்படிங்கிறதையெல்லாம் நம்முடைய மனசில் பதியும். அதுக்கு குர்ஆனோட ஒரு தொடர்பு வேணும். இப்போ உமையத் இப்னு ஹலஃபுக்கு பதில் சொன்ன அந்த சூரத்துல் யாசீன் அது எல்லா இடத்துலையும் ஓதப்படுது. என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே. மீண்டும் அல்லாஹ் நாம் மரணித்ததற்கு பின்னால் நம்மை உருவாக்கி எழுப்பி கேள்வி கேட்பானே, அப்போ என்ன சொல்ல போகிறோம் என்கிற உணர்வு இருந்தால்
அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்தும் தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ் உபதேசிக்கக்கூடிய அனைத்து உபதேசங்களையும் ஏற்று நடப்போம். இப்போ இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? குறைந்த அளவிற்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குர்ஆனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் என்பது அதை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த காரியத்திலே மறுமையில் சொர்க்கம் என்பதோடு மட்டுமல்ல, உலகத்திலும் அது சொர்க்கத்தினுடைய ஒரு பூங்காற்றை நம்முடைய வாழ்க்கையிலே வீச செய்கிறது என்கிற உணர்வோடு அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசத்தை அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.